அதிமுக, திமுக ஒண்ணா சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் ஒண்ணு போய்க்கிட்டு இருக்கு. ம். அது எப்படி பார்க்குறீங்க? அது 100% வாய்ப்பே இல்லை சார். வாய்ப்பே கிடையாது. எப்படி நம்ம இந்த டிவிகே கூட்டணி 100% அது ஜெயிச்சிடும். அது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நிச்சயமாக அது நடக்கும். ஃபஸ்ட் டைம் வராரு. அதனால் அவர் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும். ஒரு மாற்றம் தேவைன்னு தான் வராரு. விஜய் நல்லா பண்ணுவார். அந்த நம்பிக்கை இருக்குது. இல்லைன்னா மக்கள் எவ்வளோ தூரம் விஸ்வாசிகள் வெற்றி இது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே இது சமாச்சாரம் நடந்தது எம்ஜிஆருக்கு அப்புறம். இது நல்ல ஒரு வாய்ப்பு. அவர் நல்லது பண்ணுவார். அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். நிச்சயமா. மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா அவருக்கான ஆதரவு நிலைன்றது வெறும் 35% தான். மிச்ச 65% அவருக்கான எதிரான மனநிலையில தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த வாட்டி அவர் நின்னது வந்து அவருக்கு டைமே கிடையாது. எங்கே வந்தாலும் அந்த கரூர் இஷ்யூனால கொஞ்சம் அதில் ஃபெடப் ஆகிட்டார். அவர் ஃப்ரீயாக விட்டு ஃப்ரீயாக எல்லா டிஸ்ட்ரிக்கும் போய் பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக இண்டிவிஜுவலாகவே அவருக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட்டணியே தேவை கிடையாது அவருக்கு. இதுதான் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. இண்டிவிஜுவலாக அவருக்கு ஃப்ரீயாக விட்டுருந்தானே பண்ணல. அது அவர் வெளியில் வரல சும்மானா கமெண்ட் அடிச்சு மீடியாக்கள்லாம் அவர் ஒரு மாதிரியாக பண்ணிட்டாங்க தவிர மற்றபடி செல்வாக்கு இருக்குது சார். நிச்சயமாக அவர் நல்லது பண்ணுவார். அதில் மாற்றம். திமுக எதிர்ப்பை வச்சுதான் விஜய் அவர்கள் ஆட்சியை ஆமாம், பிடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அதான். ஆனா திமுக எதிர்த்த அளவுக்கு பிஜேபி எதிர்க்கல. ஏன்னா இப்போ ஆளுநர் அவர்கள் தான் தடையா இருக்காரு ஆட்சியை எடுக்காம இருக்கிறதுக்கு. ஆனா ஆளுநருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்காரு. இப்போ பேச முடியாத சூழ்நிலைன்னா அவர் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். அது 112 சீட்டுன்றது கன்ஃபார்ம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் யார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மெஜாரிட்டி நிற்கிறது. அதுக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு காரணம். அது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவார். எல்லாமே இப்போ பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். டிவிக்கு ஆட்சி தான் அமையும். இல்லைன்னா திரும்ப மக்கள் வந்து கஷ்டம் தான் போடுவாங்க. அதில் மாற்றமே கிடையாது. டிவிக்கு வரட்டும், எல்லாரும் ஆதரவு கொடுக்கும்.